குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. இருகுழை கோமலம் தாள் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குறுமணி நீளம் கைகள் கோமேதகம் நகம் கோர் வைரம் திண்ணகை மத்து கனிவாய் பவளம் சிறந்தவல்லி மரகநாமம் திருவேணியும் பச்சை மாணிக்குமே. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி ஏழுமலை. அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி மற்றும் ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மைய மாணவர்கள் மற்றும் யூடியூப் நேயர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குரு பயிற்சி இன்னைக்கு அற்புதமா எந்த ராசிக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, ரிஷப ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த 2025 வரக்கூடிய இந்த குரு பயிற்சி ராகு பயிற்சிகள் எப்படி இருக்குன்றத அற்புதமா நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி குரு பயிற்சி இன்னைக்கு நடக்குதுன்றதை பார்த்துருவோம். சித்திரை மாதம் 31ஆம் தேதி விஸ்வா வருஷம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி 14/5/2025 இரவு 10:36 உதயாதி நாளை 42:02 நம்ம மிருகேஷிடம் 2ஆம் பாதத்திலிருந்து மிருகேஷிடம் 3ஆம் பாதத்துக்கு குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இப்போ அந்த பெயர்ச்சி அன்னைக்கு எப்படி அந்த சந்திரன் எங்க இருக்காரு அப்படின்னா கேட்டையில் இருக்காரு. அது ரிஷபராசிக்கு 7வது ராசி. இது மனசுல வச்சுக்கோங்க. பிறகு மூர்த்தி நிர்ணயம் அப்படின்ற விதத்துல நம்ம அற்புதமா பலன் சொல்ல போறோம். இதன் அடிப்படையில இந்த ரிஷபராசினியர்களுக்கு இதுவரை ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் இந்த மே 14ஆம் தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட அவருக்கு ஜென்ம குரு விலகி, அதாவது ராமரே வனவாசம் போனாராம் ஜென்மத்துல குரு. இந்த வருஷம் போன வருஷம் படாதுபடு பட்டிருப்பீங்கன்றத காட்டுது. இப்ப வனவாச குருனா கைப்பொருள் நஷ்டமாகிறது, ஏகப்பட்ட விஷயங்கள்ல தாமதமாகிறது, தடைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த 2024 இருந்திருக்கும். 2025 அப்படி இருக்க போறதுல அற்புதமா இருக்க போகுது அப்படின்னு சொல்ல முடியும். அதே ரிஷப ராசிக்கு இதுவரை 10ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போது 11ஆம் இடத்துக்கு லாபச்சனியாக வருகின்றார். அதுக்கு பேர் அதியோக சனின்னு பேரு. அதியோக சனி. சனி பகவானுக்கு 3, 6, 10, 11ஆம் இடங்கள்ல சனி வரும்போது ராஜயோகத்தை கொடுக்கின்றது விதி. அதன் அடிப்படையில இந்த 11ஆம் இடத்துல வரக்கூடிய அதியோக சனி உங்களுக்கு அதிகமான யோகத்தை வழங்க காத்துக்கிட்டு இருக்கிறார். ரிஷப ராசியை பொறுத்தவரை இந்த சனி பகவான் பாக்கியாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் வர்றதால கண்டிப்பாக இந்த வருஷத்துல 2.5 வருஷத்துல கண்டிப்பாக ஒரு யோகத்தை செய்யாமல் அவர் போக மாட்டார். அப்ப இதுவரை கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சிருந்த நீங்க இதுக்கு மேல யோக பலனை அனுபவிக்க போறீங்க. இதுக்கு உங்கள் நேச்சுரல் ஜாதகத்துல தசா புத்திகள் உங்களுக்கு யோகமா இருந்தா இன்னும் அபரிவிதமான பலனை கொடுக்க காத்துட்டு இருக்கிறார் சனி பகவான். ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் கூட குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜென்ம குரு விலகி தன குருவாக குரு பகவான் வருகின்றார். இருக்கிற நவகிரகங்களிலே முழுமையான சுபகிரகம் அப்படின்னு பார்க்கும்போது குருதான். அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வர்றது பொருளாதாரம் மேம்படும். குடும்ப உறவுகள் இதுவரை பிரிவினை இருந்தாலும் கூட இதுக்கு மேல கண்டிப்பாக இந்த பிரிவினை விலகி 2 பேரும் ஒன்னா சேரக்கூடிய கணவன் பிரச்சனை தீரும். இதுவரை திருமணம் ஆகாதவர்களாக இருந்தா உங்களுக்கு திருமணம் நடக்கும் இந்த வருஷத்துல. இன்னும் பார்க்க போனீங்கன்னா இந்த குரு பகவான் பொருளாதாரத்தை மேம்படுத்தோட இல்ல, குடும்பத்துல இருக்கக்கூடிய சிக்கல்லாம் கண்டிப்பாக களையக்கூடிய அமைப்புல தான் அந்த குரு பகவான் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த குரு பகவான் பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசிக்கு முதல்ல எந்த சாரம் பெறுகிறார் அப்படின்னா, ரிஷபராசியை பொறுத்தவரை செவ்வாயின் சாரத்துல முதல்ல போறாரு. செவ்வாய் 7க்கும் 12 கூடிய சாரத்துல போறதால அந்த செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் இடம் மனைவி கணவன், அடுத்தது 12ஆம் இடம் விரயம். அப்ப விரய செலவுகள் நடக்கும்ன்றதை காட்டுது. அந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதால, அதாவது ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து உங்க 6ஆம் இடத்தை பாக்குறாரு. 5ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை பாக்குறதால கடன், நோய், வம்பு, வழக்குகள் தீரக்கூடிய வாய்ப்பு. இப்போ பொதுவா ரிஷபராசியை பொறுத்தவரை குரு 2ஆம் இடத்துக்கு வர்றதால சுப பலன்களை எதிர்பார்க்கலாம். அவர் பார்க்கிற இடமும் சுப பார்வையாக இருக்கும் என்பது ஜோதிட விதி. அதன் அடிப்படையில அடுத்தது பார்க்கக்கூடிய இடம் அட்டம ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப 8ஆம் இடம் என்பது பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், நீண்ட கால பிரச்சனைகள் தீர்வது எல்லாமே இந்த 2025 தீரக்கூடிய வகையில உங்களுக்கு குரு பார்வை இருக்கு.
அடுத்து உங்க ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதால இதுவரை நிலையான தொழில் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக தொழில் அமையக்கூடிய அமைப்பு உண்டு. வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லலாம். சரி, அடுத்தது சாரநாதர்களை முதல்ல செவ்வாயை பார்த்துட்டோம். அடுத்து ராகு சாரம் வாங்குறாங்க. ராகு குரு சாரம் வாங்கினா பொருளாதாரம் மேம்படும். ஆனால் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்ல, அதாவது யூக வணிகம், ஆன்லைன் வர்த்தகத்துல நீங்க கண்டிப்பா பொருளாதாரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா இந்த வருஷத்துல கண்டிப்பாக ஒரு நல்ல நிலை, உயர்நிலை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு ராகுசாரம் வாங்கினா பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியை தரும். எதிர்பாராத தனவரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். ராகு சாரத்துல செல்லக்கூடிய காலகட்டம். ராகு சாரத்துல எப்ப செல்லுது அப்படின்னா வைகாசி 30 ஆடி 27 வரை உங்களுக்கு ராகு சாரத்துல குரு பகவான் போகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா குரு சாரத்திலே போறார். குரு சாரம் என்பது ரிஷபராசிக்கு அட்டமஸ்தானத்துல 8க்கும் 11 கூடிய சாரத்துல குரு போறது பாத்தீங்கன்னா ஒரு வகையில இழப்புகளையும் கொடுக்கும், ஒரு வகையில லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். அப்ப அந்த சாரநாதர்கள்ல பார்க்கும்போது ஒரு சீரான ஒரு அமைப்பை தான் காட்டுது. எனவே பாத்தீங்கன்னா சாரநாதர்கள் உங்களுக்கு பெரும்பாலும் பலனை தரலனாலும் கூட மூர்த்தி நிர்ணயத்தை இப்ப பார்க்க போறோம். மூர்த்தி நிர்ணயத்துல பார்க்கும்போது ரிஷபராசி பொறுத்தவரை குரு பயிற்சி அன்னைக்கு சந்திரன் கேட்டையில் இருக்கிறதால 7வது ராசியா வருது. அதாவது ஏனகால ராசியிலிருந்து 7வது ராசியா வர்றதால 3, 7, 10 தாமிரமூர்த்தியா இந்த வருஷத்துல உங்களுக்கு குரு பயிற்சி மூர்த்தி நேரத்துல வராரு. அப்ப அந்த தாமிரமூர்த்தி 50% நற்பலனை கொடுப்பார். அப்போ 50% கண்டிப்பாக நற்பலனை எதிர்பார்க்கலாம். ஒரு வகையில் பார்வை பலம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே போல மூர்த்தி நிர்ணயத்திலும் தாமிரமூர்த்தியா தான் வராரு. ரொம்ப அமைப்பு நல்லா அற்புதமான அமைப்பு. ஸ்தான பலத்திலையும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல வர்றதால உங்களுக்கு எல்லா வகையிலுமே நினைச்ச காரியங்கள் அனைத்தும் நடக்கும். எனவே இந்த 2025 குரு பயிற்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதே போல உங்களுக்கு குரு 3ஆம் இடத்துக்கும் அதிசாரமா செல்றாரு. அதாவது கடகராசிக்கும் போறாரு. அப்ப கடகராசிக்கு போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தா ஆடி மாசம் 27ஆம் தேதிக்கு மேல அவர் என்ன பண்றாருன்னா ஆமா ஆடி 27 மாசி மாசம் வரையுமே உங்களுக்கு அந்த அதிசாரமாக கடகராசிக்கு போறாரு. அந்த கடகராசிக்கு போறக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு 3ஆம் இட குரு வர்றதால முயற்சியின் பேர்ல அனைத்தும் நடக்கும்னு சொல்லலாம். எனவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு நற்பலன், ஒரு பாதி நன்மையும் பாதி ஒரு சமமான பலன்களையும் கொடுக்கின்றதுல எந்தவித ஐயமும் இல்லை. மேலும் குரு பகவான் உங்களுக்கு நற்பலனை தரணும்னு நினைச்சீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் நவகிரக வழிபாடு பண்ணிட்டு வாங்க. 16 சுற்று வளமாக குரு பகவானை வழிபடலாம். வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் ஆடை அணிந்து கொண்டு கொண்டக்கல்லை அவித்து அது நைவேத்தியமாக குரு பகவானுக்கு நவகிரகங்களுக்கு பண்ணி நைவேத்தியம் பண்ணி நீங்க விநியோகம் பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பா அந்த குரு பகவான் நற்பலனை கொடுப்பார். எனவே ரிஷபராசிக்கு இந்த வருடம் ஒரு பொன்னான வருடம் என்றே சொல்லலாம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி. வாழ்க வளமுடன்.